வெல்கம் டு இ சேவை. இது நம்ம இனிய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் யூஜிசி நெட்டு செட்டி நமக்கு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஜிசி நெட்டு .nta.ac.in கொடுத்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டு ஜூன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் வந்து நிற்கும். ஓகேங்களா, சிட்டி இன்டிமேஷனிங் இஸ் லைவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் வந்து நிற்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸில் போய் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிட்டியில் என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் போட்டுனுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு ஜூன் 2024 லாகின் இருக்கும். அது கொடுக்காதீங்க, அது பக்கத்தில் கொடுங்க சிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. அது கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டு பின்னாடி கீழே டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சப்மிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து போட்டுனுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்லிப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஃபார் சென்டர் சிட்டி ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு இருக்குது. அப்ளிகேஷன் நம்பர் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போடணுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஆல் டிக்கெட் வரும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நேம் பார்த்துக்குங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் 18/6/2024. ஓகேங்களா, ஒரு சில குரூப்ஸ்க்கு அந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில குரூப்பு பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து அலாட்மெண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டேட்டை பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே எக்ஸாமினேஷன் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டு 1ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஷிஃப்ட்டு 1னா உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு. மார்னிங்னா நீங்கள் வந்து 7:30 மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரிப்போர்ட்டிங் டைம் டு எக்ஸாம் சென்ட்ரு 7:30 மணிக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டரில் அலோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கெட் க்ளோசிங் டைம் ஆஃப் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு காலையில் 7:30 மணிக்கு உங்களுக்கு அலோட் பண்ணுவாங்க. 9 மணிக்கெலாம் நீங்கள் ஷார்ப்பாக அதுக்குள்ளே முன்னாடி போயிடணும். ஓகேங்களா, அது முன்னாடி போனால் உங்களுக்கு வந்து உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துனுக்கிறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்கூட்டியே வந்துருச்சு பாருங்கள், தருமபுரின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாடு தான், எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 9 மணிக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் 2 நிமிஷம் லேட்டாக போனால் கூட உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க. இது ஷிஃப்ட் 1க்குறவங்களுக்கு இந்த ரூல்ஸ். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு போடணுங்கிறாங்க. இது போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ உங்களுக்காகவே போடப்படும். இந்த சேவை இனிய சேவையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.